ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமின் புக்கோட மாஃபியா மேரிட் டூ. நான் டிக்கெட் அதை பார்த்துட்டுடா, ஓகேவா? செகண்ட் பார்ட்டை எப்படி என் பண்ணி போனாங்க, நம்ம ஜங்கு ஜிம்மி இப்போ ஒரு பெக் பண்ணிட்டு போயிருப்பாரு. இந்த பக்கம் டேக் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சரி அப்படியே வந்து ஜங்கு ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அப்படி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்குறேன்டா. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு ஜிம்மி ஹக் பண்ணி விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. டோர் நாக் ஆகுது. மார்னிங்கே யாரா சொல்லிட்டு டீ ஏஞ்சி போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்து ஜங்கு பண்ணிட்டுருக்காங்க. இப்போ டே பார்க்குறேன் என்ன வேணும் சொல்கிறாங்க. தள்ளு மார்னிங் என் பேபி நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஜங்க் கூட வராங்க. டேக்குனா சமக்கவும் டே அவன் எந்திரிக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு ஜங்க் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு சரி நைட் பண்ணி தானே தூங்கினா இப்போ நான் தூங்குறேன் சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மில் தூங்கிட்டு ஜிம் தான் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டே அப்படி ஜிம் தான் அப்படியே தூக்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஜங்க் ஒரு மாதிரி ஆடுது. இப்போ ஜங்க் லேட்டே வந்து லேட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவன் நான் நினைக்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லுவோம். ஜங்க் பார்க்குறவங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டே போய்ட்டு குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வெளியே வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் கிட்ட ஜிம் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கிட்டாருங்க. வந்து டே பார்க்குறாங்க. இங்கே வந்து தூங்கலாம் போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குமோ இவனுக்கும் ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டா நாங்கள் ஒன்றா தான் தூங்குற மாதிரி இருக்கும்ல. சரி டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு டே ஜங்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எந்திரிச்சு போய் ரெடி ஆகிடா போட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க. இப்போ டே கிட்ட வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி இப்போ வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நீ என்ன மார்னிங் இவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அழகாக இருக்கடா. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கு டே ஜிம் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி இப்போ டேக்கு எதிர்பார்த்து தெரியாது சொல்கிறாங்க. ரிவார்டு ஆச்சு உன்னை என்ன எந்திரிக்கல ப்ரஷ் பண்ணல குளிக்கல ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பரவாயில்ல என்ன ரிவார்ட் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டே க்ளோஸ் ஆகிடுது. டேவோட சீக்கிரம் சக்ஸஸ் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே எந்திரிக்க குளிக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் தான் குளிச்சிட்டிங்க நான் குளிச்சிட்டேன் நீ கூட எந்திரி சொல்லிட்டு எழுப்பிடுறாங்க. ஆனால் ரூமில் ஷவர் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஜம் குளிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்களே நம்ம ரொம்ப குளிக்கலாம் ஜம்ஸ் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவா அவன் எங்கே தான் வந்து இருந்தான்னு சொல்கிறாங்க. எப்போ வந்தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தான். அவனை ஹக் பண்ணி தூங்கினா சொல்கிறாங்க. என்னையே ஹக் பண்ணி தூங்கினா நான் தான் அவங்கள கோவமாச்சு சரி ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே இருக்கட்டும் அவனை மிஸ் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கோவம் தான் சொல்கிறாங்க. நீ கோவமாவே இரு அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் கரெக்ட் அப்படி ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து குளிச்சு வந்து பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு டவுலர் நின்றுருக்காங்க. நம்ம ஜிம் தான் ஜிம் பார்க்குறீங்க. ஜங்குக்கு அவனுக்கு அறிவில்லை டவுலர் நின்றுருக்கா ஜிம் திரும்பிக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படின்னா இப்பெல்லாம் பார்த்ததில்ல போல சொல்லிட்டு இப்போ தான் நம்ம டே பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் அவன் சொல்கிறாங்க. டே என்ன அப்படிலாம் பார்த்ததே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. அது அவனுக்கு எனக்கு மேரேஜ் கூட ஆகுதா ஜிம்னு சொல்லணும். டே பார்க்குறாங்க. ஜூ என் குழந்தை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்றப்போ டே பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஃபியூச்சரில் அவங்க ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் என்ன 1 வீக்கில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போதைக்கு அவங்க மேலே கோவம் இப்போ ஃபஸ்ட்டே சொல்கிறாங்க. அசிங்கமாக ட்ரெஸ் படம் பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டவல் வேர் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. அதே தெரியாது இப்போ சொல்லிட்டு எங்கள் ரூம் விட்டையில போக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறது உங்கள் ரூமா சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஏன் ரூம் டேவோட ரூம் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேவோட ஒய்ஃப் தான் இப்போ ஏன் ரூம் தானே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறது கண்டிப்பாக உங்கள் ரூம் தான் உன்னோட ரூம் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்க டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் நீ போயேன்டா அப்படி சொல்கிறாங்க. இப்படி விளக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் ட்ரெஸ் சொல்கிறாங்க. டே உன் ட்ரெஸ் ஒரு மணி தான் இருக்கும் போட அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்கு இன்னும் ஒரு டவல் எடுத்து ஒரு பாத்ரூம் எடுத்து வேர் பண்ணிட்டு மேலே போயிடாரு. இப்போ ஜிம் பார்க்குறீங்க. நான் போய் குளிக்க டே சார் நீ போ ஜிம் சார் ஜிம் போய் குளிச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வராங்க. டே பார்க்குறீங்க. குளிச்சு ஜிம் போய்ட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு. குட்டி குட்டி ஷார்ட்ஸ் ஹேர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டே போயிட்டு அவனுக்கு ஹேர் வைப் பண்ணி வர சொல்லிட்டு ஹேர் வைப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக டே இந்த மாதிரி பார்க்க மாட்டாரு. அனைப்பட்ட சேஞ்ச் ஆகிட்டாரு. ஃபைண்டான பட்டி ஜிம் அழகாக குளிக்க வச்சு அவரு குளிச்சு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு போகலாமா சரி 2 பேருக்கு வராங்க. இந்த பக்கம் ஜம்கா டேட்டு உட்காந்துருக்காங்க. உருன்னு உட்காந்துருக்காரு டைனிங் டேபிளில். ஜெவ் பார்க்குறேன் என்னாச்சு ஜம்கா ஏன் நீ உருன்னு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறோம் இன்னொரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. எங்கடா ஜிம்மில் காணும் சொல்கிறாங்க. வருவோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கேட்டால் ஜிம்முட்டியும் ஹேண்டை பிடிச்சி ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. அம்ஜன் பார்க்குறவங்க வந்து வராங்களே எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. ஜெவ் காய் பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. குட் மார்னிங் லவ்லி கப்பல் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் காய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு பார்த்து முறைக்கிறாங்க. ஏன் நீ நார்மலாக சொல்ல மாட்டியாதுன்னு லவ்லி கப்பல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. டே பார்க்க அழகாக இருக்காங்கடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் டீஸ் பண்ணலாம் ஜம்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. நான் கூட டேவை இவ்வளோ ஹாப்பியாக பார்த்ததே இல்லை. இவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக சாஃப்டாக பேசலாம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டேன். சுகா ஒரு பங்கு கேட்டி விட்டாரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க. அதான் நீ வேறு சரியாக பேச மாட்டேன் உருன்னு தானே இருப்பான். இப்போ என்ன ஜிம் கிட்ட அழகாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் மேக்கவும் வருது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எல்லாருக்கும் அப்படி இருக்க முடியுமா என் ஒய்ஃப் கிட்ட சாஃப்டாக தானே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக சாஃப்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே டே சொல்கிறாங்க. ஆமாம் டே பசிக்குது சொல்கிறாங்க. வா டே கூட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ சின்ன தான் ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறோம் நான் கட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். ஜிம்மி நான் ஃபிட் பண்ணவா சொல்கிறாங்க. தேவையில்லை நீ வந்து போய் பேசுவேன் எனக்கு வந்து வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே தெரியாமல் சொல்லிட்டுண்டா என் பாயிண்ட் ஆஃப் வியூ கேளு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் அவனு கேட்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன் இல்லை இருந்தாலும் நீ கேட்கணும்ல சொல்கிறாங்க. நான் ஏன் கேட்கணும் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு எங்கே போயிட்டல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜங் பார்க்குறாங்க. அங்கே பாரிஜின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்பா இப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மேரேஜுக்கு. அப்புறம் அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டியாக சொல்கிறாங்க. அதான் டேவிட் அப்பா அம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பேசாமல் நீ மறந்துட சொல்கிறாங்க. ஏன்னா மறந்துடணுமா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் நீ மறந்துடு எங்கிட்ட பேசாத ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங் டே பார்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறியா கேட்குறாங்க. ஆமாம் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. எல்லாரும் தப்பாக பேசுவாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. பாரு நான் தான் பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு என்னதான் மேரேஜ் ஆகிட்டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்துட்டு பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் பாரு ஃபஸ்ட் அவங்க சாப்பிட்டு ஓகே அப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஃபுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. அப்போ என்ன சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டே பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் எனக்கு ஒர்க்கு கிளம்ப சொல்கிறாங்க. டே வீட்டில் போர் அடிக்கும்ல சொல்கிறாங்க. இங்கே பாரு டெய்லியில் ஒர்க் இருக்காது ஓகேவா. எப்படின்னா ஒர்க் இருக்கும் ஆஃபீஸில் ஹெவி ஒர்க் இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்குது ஓகேவா. நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. நான் வேணா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவா கேட்குறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரவா டே ஜிம் பர்மிஷன் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி பர்மிஷன் கேட்குறான் நோ சொல்லக்கூட சொல்லிட்டு சரி ஜிம் பத்திரம் போய்ட்டு வரையா சொல்கிறாங்க. ஓகே டிடி உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்க என்ன வாங்கிட்டு வருவா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் வாங்கிட்டு வரேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது டே எனக்கு எதுவும் வேண்டாமா நீ 10 ரூபா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வா சரியா சொல்கிறாங்க. எங்கெல்லாம் போவா சொல்கிறாங்க. ஷாப்பிங் பண்ண போவோம் சாப்பிடுவோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ப்ளே பண்ணுவோம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க குழந்தனமாக இருக்க சொல்லிட்டு சரி ஓகே மதுரை போயிட்டு வா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாங் பார்க்குறது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்டா என்ன அப்படி சொல்லிட்டு திரும்பி கேட்டிருக்காங்க. நம்ம டே ஜிம் எப்படியாவது க்யூட்டாக க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜங் கூட சரின்னு இருக்காரு. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிறாங்க. போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் வந்துட்டு அவ்வளோ கோவம் உனக்கு ஜங் எனக்கு அவ்வளோ கோவம் சொல்கிறாங்க. அப்போ என்ன எனக்கு கோவம் அப்போ ஒரு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் ஜிம் டே வந்துட்டு ஜிம்மில் போய்ட்டு யூஸ் பண்ணிட்டு பாய் சொல்லி போயிடாரு. இவங்களும் காரை போய் உட்காராங்க. இப்போ செவ் பார்க்குறாங்க. டேய் வாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் நீங்கள் போங்க நான் வர சொல்கிறாங்க. சரி எல்லாரும் போய் காரில் உட்காராங்க. இந்த பக்கம் ஜங்க் கிட்ட வராங்க. ஜிம் ஹக் பண்ண விட மாட்டாரு போ ஜிம் தள்ளி போயிடுறாங்க. ப்ளீஸ் அவரோட ஹக்குடா சொல்கிறாங்க. நான் தரமேட்ட ஹக்கு போ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. கிட்ட வையா சொல்லி கிட்ட வராங்க. அவங்களும் மெயிலாம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எல்லாரும் பார்க்குறாங்க. போ ஜிம் ஓடி போயிடாரு ரூமுக்குள்ளே. ஜங்க் பார்க்குறாங்க. ஐயோ நான் எப்போ சமாதானம் பண்ணுறது இவனா சரி ஜங்க் போயிடறாங்க. சரி ஓகே தான் பண்ணி சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் போயிடறாங்க. இப்போ நம்ம ஜிம் தாண்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கால் பண்ணுறாங்க. டே இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் அப்பா விடவே மாட்டாரா எங்கே பண்ணணும் வந்துட்டு ரூல்ஸோட தான் அவங்க ரூல்ஸ் போடுவார். இப்படி போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி யாரும் கேட்க மாட்டாங்க ஓகேவா உங்கள்கிட்ட தான் பர்மிஷன் கொடுத்துட்டாரு நீ வா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. ஜிம் க்யூட்டாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறாரு. ஜங் கூட ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பேச மாட்டாரு ஹக் பண்ண மாட்டாரு தள்ளி போகிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இந்த பக்கம் ஜங் டே பார்த்தா ஹாப்பியாக இருக்காரு. சுகர் பார்க்குற நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல சொல்கிறாங்க. எனக்கு என்ன கஷ்டம் என் ஜிம் எவ்வளோ ரொம்ப பாசமாக இருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஜங்கு பார்த்து மறைக்கிறாங்க. ஏன் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க என் ஒய்ஃபு தெரியுமா லீகலாக எனக்கு தான் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு வேணாம் லீகலாக ஒய்ஃபாக இருக்கலாம் ஆனால் ஏன் அவன் மனசில் ஃபஸ்ட் நான் தான் இடம் முடிச்சு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதுக்கு என்ன நீ யாவது 4 மந்த் கஷ்டப்பட்டு இடம் முடிச்சா சரியா நானும் அவ்வளோ கஷ்டப்படவே இல்லை ஈஸியாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவன் இப்போ சிரிக்கிறாங்க. டே சொல்கிறாங்க எனக்கு மேரேஜுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அவன் ஹேண்ட் இங்கே போட்டது நான் தான் அப்படி சொல்கிறாங்க. அது நம்ம இப்போ நானே கேட்டால் கூட டேவை பிடிக்குமான்னு கேட்டால் உனக்கு பிடிக்குன்னு சொல்லுவேன் தெரியுமா சொல்லி டே சொல்கிறாங்க. இவங்களாம் பார்க்குறாங்க. ஆமாம் அவனுக்கு அப்படி தானே சொன்னான் யோசிக்கவே இல்லைடா டேவை பிடிக்காதா பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டது உடனே பிடிச்சிட்டுன்னு சொல்கிறான்டா அப்படி சொல்கிறாங்க. டே என்னடா மேஜிக் பண்ண அப்படி சொல்லிட்டு டே பார்த்துட்டு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அதெல்லாம் ஒரு மேஜிக் அப்படி சொல்லிட்டு டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு ப்ரௌடா. இந்த பக்கம் ஜங்குலாம் சமக்கவும் வருது. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை அவன் மனசு நான் தான் இருக்கான் ஃபஸ்ட்டு அப்புறம் செகண்ட் தான் நீ எப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் கட்டிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு உண்மையை சொல்லி கிளம்பிட்டேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜங்க் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவன் சொன்னா நான் இருந்தாலும் என்னோட போகிற ரெடியா இல்லை நான் கூட கேட்டேன் அதுக்கு என்ன பண்ண சொல்லிட்டு அவன் சொன்னா டே சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் அவன் டிவோர்ஸ் கேட்டேன் அப்படி சொல்லி ஜெயப் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னா பாரு ஃபஸ்ட் வந்து டிவோர்ஸ் தானே கேட்டான்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் கேட்டாங்க ஆனால் நான் அதுக்கப்புறம் சொன்னேன் நான் வந்து பிடிக்குமான்னு கேட்டேங்க பிடிச்சின்னு சொல்லிட்டானே சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இதை மாக்கிட்டா அவனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க போய் ஃபன் பண்ணி ஒரு பேசி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி ஜங்க் பார்க்குறேன் ஒர்க் பண்ணுற முடியல சொல்லிச்சு அவர் கேபின் போயிடாரு. இவங்களாம் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க மீட்டிங் ரூமில் அவர் போயிட்டாரு. என்னடா சொல்கிறாங்க அவன் அப்செட் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க சொல்கிறாங்க ஏன் டே அவனை அப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறான்னு சொல்கிறாங்க. டே ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பார்க்க அங்கே தான் பார்க்குறான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே பாசிபிள் ஆகுது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இருந்தாலும் நான் ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு வந்துட்டு ஜிம்மில் லவ் பண்ணுறான் ஓகேவா அவனோட பாய் ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது எங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிம் சைட் பார்க்குறேன்டா ஜிம் தான் க்யூட்டாக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஷாப்பிங் ஓவர் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏதாவது ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணதில்லை சொல்கிறாங்க. ட்ரிங்க்கா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வா நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. அச்சோ வேண்டாம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு டைம் பார்ட்டியில் வைன் குடிச்சிருக்கேன் அதுக்கே அம்மா திட்டினாங்க தெரியுமா வேணாண்டா சொல்லிட்டு டே வாடா நல்லாயிருக்கும் நான் சோஜி குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் நல்லா கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சோஜி ஆமாம் சொல்கிறாங்க. வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மே அவங்க கூட போயிடுறாங்க. அச்சோ டேக்கிட்ட சொல்லியே சார் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாங்க.
போய்ட்டு ஒரு பாருக்கு தான் போகிறாங்க. போயிட்டு நிறைய ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பார்க்குறது எப்படிடா இருக்கும் சொல்கிறாங்க. குடிச்சு பாடுறா சொல்கிறாங்க. ஜிம்மில் குட்டி கிளாஸ் ஊற்றுறாங்க. அதை குடிச்சு பார்க்குறாங்க. டேஸ்ட் பிடிச்சிருச்சு. நல்லா இருக்கு நல்லா இருக்கா குடிக்க சொல்கிறாங்க. நல்லா ஜிம்மு குடிக்கிறாங்க. ஒரு 4 கிளாஸ் குடிச்சிருப்பாரு குட்டி குட்டி கிளாஸில். அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க, அப்புறம் உங்கள் மேரேஜ் லைஃப் எப்படிடா போகுது சொல்கிறாங்க. அதையும் கேட்குறேன் ஜங்காக இருக்கானா சொல்கிறாங்க. இப்போ தான் ஜங்கு பற்றி ஜிம்னு வந்து இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறா ஜங்கு ஒரு மாஃபியாவும் ஆமாண்டா என்ன பொய் சொல்லிட்டான்டா சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டான்டா அப்படி சொல்லி ஜிம் நடந்ததெல்லாம் சொல்ல. அப்புறமா சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ண. அப்புறம் அவன் அங்கே தான் இருக்கான். என்னால் விட்டு தர முடியல. சென்ட்ரிங் கோவமும் இருக்குது சொல்கிறாங்க. கோவமும் இருக்குது. ஆமாம் அப்படி ஏமாத்திரம் பற்றியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தண்டா ஜிம்மு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஜிம் ஃபோன் சைலண்டாக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க இவன் எந்த லொக்கேஷன் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் ட்ராக் பண்ணி வந்துடுறாரு டேரெக்டாக. அந்த பார்க்க வந்துட்டார். இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு தேடுறாங்க ஜிம்னு சொல்லிட்டு. இது பக்கம் பார்த்து ஜிம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க டிவி ஜங்கை பற்றி. அப்புறம் என்ன சொல்கிறாங்க இப்படிலாம் வந்துட்டு ஏமாத்திட்டா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்கன்னா நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தா சொல்கிறேன். என்னடா சொல்கிறாங்க அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மாஃபியாவாக இருந்தும் ஒரு பில்லியனர் பாயாக இருந்தும் கூட அவர் உனக்காக வந்துட்டு பாஸ்ட் கூட கடை வச்சு நல்லா சொல்கிறாங்க. அது எனக்காக சொல்கிறாங்க. ஆமாம் உனக்காக தானே ஒன்று வந்து லவ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் ஸ்டார்டிங்கில் அவரே ஒன்றும் லவ்லாம் சொல்லலை. அட்வான்டேஜ் எடுத்துக்க வெளியிலடா. ஃபஸ்ட்டு உன் மனசு அடிமைக்கு தானே அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. உனக்கே பிடிச்சி நீ தானே போய் பேசுனேன். அப்போ நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கிறோம் அப்படி சொல்கிற மாதிரி யோசிச்சு ஜங்க் நினைக்கிறாங்க. ஜெவன்ஜனை பார்த்து இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க கரெக்டு தான்டா. ஏன்னா ரொம்ப உனக்காக நிறைய பண்ணியிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு வில்லியனர் எவ்வளோ பிஸியான ஒரு மேன் ஒரு மாஃபியான எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. அவர் சுற்றி எவ்வளோ ஆபத்தெல்லாம் இருக்கும். அப்படின்னு கூட ஒரு கேஷோட வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் கடை போட்டு உனக்காக நல்லா பண்ணியிருக்காருல அப்படின்னு நம்மளுக்காக இது மட்டுமா பண்ணாரு எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கொத்தி எல்லாரும் இருக்காங்க. ஜங்கு பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன் பரவாயில்லையாச்சு. என்னோட ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் முடிட்டு இவங்க ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுங்க நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறேன் இருந்தாலும் என் ஜவுங்க கிட்ட போய் சொல்லக்கூடாதுல சொல்கிறாங்க. சரி அவ்வளோ ஒரு மாஃபியானா என்கிட்ட சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. இல்லைடா உன் மனசை ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கணும்னு நினச்சிருப்பாரு. எனக்கு அவர் கொஞ்சம் பயந்துருப்பாரு. மாஃபியான்னு சொன்னால் பயப்பட வேணுமோன்னு சொல்லிட்டு உனக்கு போய் தெரிஞ்சுக்கணும் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும் உனக்கு கம்ஃபர்டபுளாக அவனுக்கு அவர் லெவல் சொல்லலாம்னு நினச்சிருப்பாரு. தப்பு இல்லை சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறேடா. ஆமாண்டா அவர் பாவம் இல்லை. நீ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம்ல. நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்களா சொல்கிறாங்க. நேற்று வந்து டே வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் டே பற்றி இவ்வளோ யோசிக்கிறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட்லாம் சொல்கிறேன் ஜங்க் வந்து உங்களுக்கு இவ்வளோ டேஸ் லவ் பண்ணுறது என்ன பண்ணியிருக்காரு. உனக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கும். உனக்காக நெருப்படி வேலை பார்க்குற ஒரு மாஃபியா வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன். நீ அதை யோசிச்சு போகிறேன் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் போய் சொல்ல மாட்டேறான்னு சொல்லிட்டு போய் சொல்கிறேன்னு சொல்ல சரியா எல்லாரும் ஒரு இடத்துல போய் சொல்லி தான் ஆகணும். ஏன் நீ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. நான் அம்மாட்ட உண்மை சொல்லுவேன். அம்மாட்ட உண்மை சொல்லுவேன். அப்பா கிட்ட தெரியாமல் தான் என் வீட்டில் வருவேன் கூட சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். ஆமாம் சின்ன சின்ன விஷயம் நம்ம எங்கெங்கோ ஹைட் பண்ணுவோம். போய் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஆனால் அவங்க சொல்லிட்டு போய் நம்ம ரொம்ப பெருசாக பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. ஒருத்தவங்கள லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு போனால் போய் சொல்லக்கூடாது ஓகே புரியுதா சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறியா அப்போ ஜங்கோ பண்ணிக்க சொல்கிறியா அதுக்கு இருந்தாலும் எனக்கு ஜங்கோ அப்படி ரொம்ப கோவம்டா. நான் ஆசை தெரியுமா ஜங்கா எனக்கு மேரேஜ் நடக்கிறப்போ ட்ரீம்லாம் வச்சுருந்து தெரியுமா இப்படி நடக்கணும் அப்படி நடக்கும் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தேன். ஆச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அதுவும் எங்கள் மேரேஜ் சிம்பிளாக நடந்தால் கூட பரவாயில்ல. எனக்கு ஜங்கா கூட மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். என் மேரேஜ் வந்து கிராண்டாக நடந்துச்சு அது டே கூட. ஆனால் எனக்கு ஜங்கா கூட வேறு மாதிரி மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஆசையாக எங்களுடைய ட்ரீம் கிட்ட மாதிரி வச்சுருந்தேன். எனக்கு ஜங்கோட ஸ்டேட்டஸ்க்கு மாதிரி ட்ரீமாக வச்சுருந்தேன். குட்டியாக எல்லாமே அழகாக வச்சுருந்தேன். நம்மளாம் பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை. ஜங்கா கூட மட்டும் நான் மேரேஜ் நடந்தால் போதும் அப்பா அம்மாவோட பிளஸிங் சொல்லி நான் நினச்சேன் தெரியுமா. அப்போ ஜிம் சொல்கிறாங்க. அப்பா வந்து ஜங்கா அக்செப்ட் பண்ணிக்கணும் அவரோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது ஹர்ட் பண்ணுறக்கூடாது சொல்லிட்டு அப்பெல்லாம் யோசிச்சேன்டா ஆசை ஜிம் சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜங்கோட மனசு உண்மையாக ஒரு மாதிரி இருக்க வச்சு தங்க எப்படிலாம் நினச்சிருக்கேன் என்னை பற்றி எப்படி சொல்லிட்டு நான் வந்து பெருசாக மேரேஜ் நடக்கும் நினைக்கல. சரி சின்னதாக மேரேஜ் நடக்கணும் எல்லாமே குட்டிக்கிட்டே அரேஞ்ச் பண்ணணும். நாங்கள் ரெண்டு பேரும் அழகாக ஃபோட்டோஷூட் பண்ணிக்கணும் சிம்பிளாக இருக்கும் இல்லை அழகாக இருக்கும்னு நினச்சேன். எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நினச்சா சொல்கிறாங்க. என்னோட அப்பாவோட ஸ்டேட்டஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. என் ஜங்கோட பற்றி தான் நான் யோசித்தேன். அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஜங்கோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நினச்சி தெரியுமா அஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு புரியுதுடா ஜிம் நான் அதெல்லாம் ஜங்கு வச்சுருக்கேன் அவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஆனால் சொல்கிறாங்க ஆனாலும் ஜங்கு ஏமாத்திரம் பற்றி ஆசைறாங்க. நீங்கள் பாரு அதே யோசிக்க சரி எல்லாம் சரியாயிடும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் கிட்டே வராங்க சாரி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜங்கு தெரிஞ்சுருக்காங்க. இவங்க பார்க்குறாங்க ஜங்கு கிட்ட எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ மாஃபியான்னு தெரிஞ்சிச்சுல பயப்படுறாங்க. இங்கே பாருங்க உட்காருங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பசங்க உட்காந்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுறீங்க ஜிம் திரும்பிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என் சிலத்து கோவமா சொல்கிறாங்க. எனக்கு யார் மேலே கோவில் ஆகிட்ட போக சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எங்கே போகிறது அப்படி கேட்குறாங்க. எங்கேயாவது போ ஜிம் நான் திரும்பிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் சாரி சொல்கிறாங்க. நான் எப்படிலாம் நினச்சேன்னு தெரியுமா நீ ஏமாத்திர நீ சீட் பண்ணுற சொல்கிறேன். சீட்லாம் பண்ணலடா நான் நினச்சேன் வேறு மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓகேவா அவங்க ஹார்ட் பண்ண நினைக்கிறடா அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்கு அனுப்போ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க.
அப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லாமே எங்கள் பாரேன் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டா. சரி உனக்காக எனக்கு இது நான் பண்ணதில் ஒரு கஷ்டமாகவே தெரியல ஓகேவா. என்றைக்குமே நான் பண்ணதில் எனக்கு ஒரு கஷ்டமாக தெரியாது. உனக்காக இன்னும் கூட நான் இறங்கி கூட பண்ணுவேன் சரியா. உன் மனசில் எனக்கு பிடிக்கிறதுக்கும் உனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கவும் ஹாப்பியாக வச்சுக்கவும் சரியா. எனக்கு அது ஒரு விஷயமே இல்லை. நான் பண்ணது தப்பு தான், நான் ஹைட் பண்ணது தப்பு தான் சரியா. நான் மன்னிச்சு கூட ஜிம் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கப்போ நான் அவங்கள கோவம் சொல்கிறாங்க. எனக்கு நான் அவங்கள கோவம் ஜிம் சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் அன்னைக்கு நீ எங்கேயா வந்துட மாட்டியா, மேரேஜ் ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லிட்டு என் கண்ணு ஒன்று தேடிட்டே இருந்துச்சு. நீ அங்கே இல்லை சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேன் புரியுது ஐம் சாரி சொல்கிறாங்க. போ ஜம்கா ஜிம் தான் ஜம்க்கு தள்ளி விடுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஜிம்க்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கிற ஜிம் இவ்வளோ பிடிக்காது அவனுக்கு ஒத்துக்காதரா சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே கேட்கவே இல்லை, அதே பிடிக்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க ஜிம் பாரு சொல்கிறாங்க. ஜிம் நல்லா பிடிச்சிட்டு போதையாகவே விட்டார். இப்போ ஜம் பார்க்குறேங்க நான் ஜிம் என்ன நீங்கள் தப்பா எடுத்துக்காதே நான் கூட்டிகிட்டு போனேன் சொல்கிறாங்க. ஓகே நீ கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு ஜிம்மில் தூக்குறாங்க. என் தூக்காத விஷயம் சொல்கிறாங்க. வாடா ஜம்க்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு காரில் குறைக்கிறாங்க. ஜிம் அடிக்கிறாங்க. விடு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க டிரைவர் கார் எடுங்க சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் கார் எடுக்கிறாங்க. ஜம்க்கு வந்து ஜிம் பிள்ளை குறைச்சிருக்காங்க. ஜம்க்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன். விடு என்னை ஏன் பிடிச்சி குத்துக்கிட்டு வர, என்னை விட்டு நீங்கள் யார் ஜிம் வந்து அடிக்கிறாங்க. நான் யாரு சொல்கிறாங்க. நீ யார் ராஜம்னு கேட்குறாங்க. நான் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. நீங்களே ஹஸ்பண்டே தான் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேன் அப்படி சொல்லுது. அப்போ நான் யாரும் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க பாரு, நான் தானே ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், நான் தானே எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை மேரேஜ் வந்து டே கூட ஆயிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. பாடா ஒன்றும் இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் நான் அவங்கள்ட்ட கேட்கணும். உனக்கு டேவை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. உனக்கு டேவை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. தெரியல ஜிம் சொல்கிறாங்க. அதுக்காக நான் ஹார்ட் பண்ண நினைக்கிறேன் சீட்லாம் பண்ணல. எனக்கு டேவை பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. சரி ஓகே அந்த ஐக்கில் எதுனா மேட்ச் பண்ணியிருக்கோம் அவங்க சொல்லிட்டு நம்ம ஜம் பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு டேவும் வேணுமா சொல்கிறாங்க. டேவும் வேணும் நீ வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க உங்களோட கோவம் அப்படி சொல்கிறாங்க. சரி என்ன கோவம் தங்கத்துக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்கிட்ட சொல்லவே சொல்கிறாங்க. சார் தப்பு தான் மன்னிச்சிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த வாங்கிக்கோ ஜிம் போயிட்டு ஜங்கோட நெக்கில் பைட் பண்ணுறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஜோ வலிக்குதுரா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிதான் பைட் பண்ணுவேன் சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. சரி பைட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் பார்க்குறாங்க. என்ன நடக்க சொல்லிட்டு இப்போ ஜம் பார்க்குறாங்க. டிரைவருக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் டேரெக்டாக வந்து ரோடு பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜம்க்கு அட்ரஸ் தராங்க இங்கே போங்க சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜம்க்கு நெக்கெல்லாம் பைட் பண்ணுறாங்க. ஷர்ட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது ஜம் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஜம்காவும் சொல்கிறாங்க. எனக்கு ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஹார்ட்டாக ஃபீல் ஆகுதான் அப்படி சொல்கிற ஜிம் தான் ஜம்கு நெக்கெல்லாம் பைட் பண்ணுறாங்க. நெக்கு ஆப்ஷன்லாம் பைட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஜம்கு ஒரு மாதிரி அக்கௌண்ட் இருக்குது. டிரைவர் வேறு இருக்காரு. கார் இது ஜம்கு மாதிரி கொஞ்சம் அமைதியாக சொல்கிறாங்க. நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டாங்க போல இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக சொல்கிறாங்க. இன்னும் அப்படி ஜிம் தான் ஜம்கு நெக்கெல்லாம் மாதிரி சர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஜம்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபீல் குட்டாகவும் இருக்குது. சென்டம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அமைதியாக எடுத்தாங்க. அவங்க பாரு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது எனக்கு நீ வேணும்னு சொல்கிறாங்க. என்ன அந்த நீ வேணும்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. பாரு நமக்கு நம்ம மேரேஜ் சொல்கிறாங்க. அது பரவாயில்ல நீ ஹஸ்பண்ட் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேன் தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு இன்னைக்கு இப்படி சொல்லுவேன் நாளைக்கு போதை வந்துட்டு நல்லா ப்ளேம் பண்ணுவோம் வேணாடா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஐயோ இங்கே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் ஃபேஸ் கூட பிங்கிஷ் ஆகிடுச்சு. அந்த ட்ரங்க்னு ஸ்டெப்பில் க்யூட்டாக இருக்காரு. ஜம்க்கு பார்க்குறப்ப அவரோட ஐஸ் எடுக்கவே முடியும். ரெண்டா இவ்வளோ இருக்கா ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் யூ ஐ நீட் யூ சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. சரி அமைதியாக ஜம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. டிரைவர் ஸ்பீடாக போங்க சொல்கிறாங்க. ஃபைன் அவங்க சொல்கிற பிளேஸ்க்கும் போயிடுது. ஜம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் போங்க சொல்லிட்டு காரை விட்டுக்கிட்டு இறங்கி ஜிம்மில் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போ நம்ம ஜம் தான் டேரக்ட் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜம் தான் ஜிம் வந்து ஜம்க்கு வந்து புஷ் பண்ணுறாங்க. பெட்டில் ஜம் பார்க்குறாங்க. அவ்வளோ சொல்கிறேன் ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு ஐ வாண்ட் யூ ஐ நீட் யூ சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. பாரு இது ஃபர்ஸ்ட் டைமும் பெயினாக இருக்கும் சொன்னால் கேடு அமைதியாக சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிற அமைதியாக சொல்கிறாங்க. இன்னும் நான் தான் பைட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குற சரி பைட் பண்ண ஜம்க்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜம்க்கு ஷர்ட் போட்டு பட்டன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. ஜம்க்கு அழகாக இருக்குது சார். ஜிமின் தான் ஜம்கோட ஆப்ஷன் தட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த காமா நான் பார்த்த மார்னிங் கூட ரொம்ப அழகான்னு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேன். ஓ இப்போ மார்னிங் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் நேரில் டச் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு மேலே கோவம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. நாட்டி வாய் ஜம் சொல்கிறாங்க. ஜிமின் தான் நம்ம பைட் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நம்ம பைட் பண்ணுவோம் ஐ வாண்ட் தட் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கு மாதிரி உண்மை நீ தானடா அப்படின்னு ஜம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஜிம் பேசினதே கிடையாது. ஜம் பார்க்குறாங்க. அங்கே பாரு பேபி இதில் நீ தானே சொல்கிறாங்க. நான் தான் எனக்கு வேணும் இதில் நீ எனக்காக தானே டெவலப் பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. இந்த காமா நீ ஒர்க் அவுட் பண்ணி டெவலப் பண்ணுறது யாருக்காக சொல்கிறாங்க. என் ஒய்ஃப்காக தான் சொல்கிறாங்க. அப்போ நான் எடுத்துக்கிட்டு ஆசை கேட்குறேங்க. ஜம் பார்க்குறாங்க. சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா ஒவ்வொரு பைட்டும் அப்படி கொடுக்குறாங்க. ஜம்க்கு அப்படி ஹெவலாக இருக்கப்படி இருக்கு. அவருக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இது உண்மை நம்ம ஜிம் தானே சார் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜம்க்கு அந்த ஜிம்மில் அங்கங்கே பைட் பண்ணுறாங்க. இப்போ ஜம்க்கு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. சத்தியமாக முடியல அப்படி சொல்லிட்டு ஜம்க்கு ஜிம் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க என்னால் முடியல ஜிம் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் ஒரு ஜிம் அட்டாச் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மாறி கிஸ் பண்ணுறாங்க. ஜம்ப் எதிர்பார்த்தவங்களால ஜிம் இந்த அளவுக்கு இருப்பார் சொல்லிட்டு இப்போ ஜம்முக்கு ஷாக் ஆகிற அளவுக்கு ஜிம் பைட் பண்ணுறாங்க. ஜம்க்கு லிப்ஸ்டர் அப்படி வெயிட் பண்ணுறாரு. ஜம்ப் பார்க்குறாங்க. பாலா பேசிங் போட்டுருந்தா வலிக்கிறா சொல்கிறாங்க. ஜிம் கேட்கறதவே இல்லை. பேசினா போட்டு அவ்வளோ வெயிட் பண்ணுறாரு. ஜம்க்கு ரொம்ப ஷாக்கிங் இருக்குது. சர்ப்ரைஸ் ஹாப்பினஸ் எல்லாமே கலந்தா இருக்குது. ரெண்டு பேருக்கு மாறி வைல்டாக போயிடுச்சு. ஜம்ப் பார்க்குறாங்க. ட்ரிங்க் பண்ணி தான் அப்படி இருக்காங்க.
இருப்பானா இல்லை நேச்சுரலாக இப்படி இருப்பானா சொல்லிட்டு ஜங்கு ஒரு ட்ராக்கிங்காக இருக்குங்க பாடா பேபி பாய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க உண்மையாக நீ தானே சொல்கிறாங்க. நான் இந்த ஜிம் சொல்கிறாங்க ஜங்கு பார்க்குறேன் நீ தானே பார்த்துருக்காங்க நான் இந்த ஆஃபீஸர் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஜங்கு பார்க்குறாங்க பாரு ஐ நீட் மோர் டாக்டர் ஜங்கு தான் இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. எப்போவுமே எனக்கு பேபி பாய் தான் அப்போ ஜங்கு தான் இப்போ அவரை பண்ணிட்டு எடுக்கிறாரு எல்லாமே உங்க போயிருக்கும் இந்த பக்கம் இப்படியே வந்துட்டு ஜிம்முக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை எனக்கா நம்ம ஜிம்மில் போட ஒரு பேண்ட் பேக் வந்து பேண்ட் கீழே கிடக்கு இந்த பக்கம் ஜங்கு ஜிம்முக்கு எல்லாமே போயிருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜங்க போடும் விட்டு சொல்கிறாங்க ஜங்க பாருங்க கொஞ்ச நேரம் சொல்லி கஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் தான் வேண்டாம் அதை சொல்கிறாங்க ஜங்க பார்க்குற ப்ளீஸ் நீ தானே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஜங்க சொல்கிறாங்க ஜிம்முமே சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஜங்க பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு நல்லா ட்ரிங்க் பண்ணது இப்படி இருந்ததுலாம் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டார் ஆல்மோஸ்ட் 4 hours போயிருக்கும். ஜங்க பார்க்குறாங்க நல்லா தூங்கிட்டியா சொல்லிட்டு ஜங்க தான் ஜிம் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க சார் ஓகே உனக்கு நாளைக்கு ஒரு பிகாஸ் சர்ப்ரைஸ் ஓகேவா அந்த சர்ப்ரைஸை பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ண தெரியும் ஓகே சொல்கிறாங்க. என்ன மாதிரி கண்ணி ஜங்கு தான் ஜிம் பார்த்துருக்காங்க தேங்காட் எனக்கா ஃபஸ்ட் டைமாக ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு அப்படி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் டே தந்தா என்ன ஜிம் ஃபோன் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கிட்டலாம் கேட்குறாங்க ஜிம் எங்கே சொல்லிட்டு ஜிம் சார் வெளில போயிருக்காங்க நான் வரல சொல்கிறீங்க வீட்டுக்கு வரலையே அப்போ ஃபோன் எடுக்க மாட்டேன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜிம் இந்த ஜங்க் தண்டா ரொம்ப ஹாப்பியாக ஜிம் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் பண்ணி போடுறீங்க ஆயிடுச்சு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க ஃபோன் கீழே கிடக்கு எடுத்து பிக் பண்ணுறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எங்கே இருக்கா கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் நீங்களா இருக்க நீ ஆஃபீஸ் இல்லை ஜிம்மில் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேன் நீ எங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்கேன் நீங்களா பார்த்து அவனா கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க அவனா என் கூட இருக்கான்னு சொல்கிறாங்க உன் கூட வா சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் சொல்லிட்டு இவன் கூட என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு அவன் என் ஒய்ஃப் என் கூட தான் இருப்பான் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க பாரு என் கூட இருக்கான் ஓகேவா ஹாப்பி அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்கு நீ என்ன சொல்கிறது கேட்குறாங்க. டே டயர்டாக இருக்கு அப்புறம் பேசிட்டு ஃபோன் கட் பண்ணி இருந்தது இப்போ டேக் அவ்வளோதான் அள்ளி விட்டுருது. அப்போ எனக்கு தெரியாமல் நினச்சா நான் டேக் ஒரு மாதிரி ஐயோ டேக்கு ரொம்ப பேனிக் ஆகுது. டேக்கா என்னை வீட்டுக்கு குறைச்சிட்டு போ அவர் கிளம்ப ஆரம்பிச்சாரு எங்கடா போகிறான் ஃபஸ்ட்டு அவன் போனால் இப்போ இவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. இது நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபைன் பார்ட்டை பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபைன் பார்ட்டு ஓகே பாய் கேட்குறேன்.